கடகம் எடுத்துட்டாலே ரொம்ப தனித்துவம்னு எடுத்துக்கலாம். கடகம் 4ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக வந்து சந்திரன் ஆதிக்கம். சந்திரனாலே வந்து அம்மா ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி, சந்திரன் ஒருத்தவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தாய்மை குணம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ப்ரெசென்டபிளான ஒரு விஷயம். இறக்க குணம் ஜாஸ்தி. மக்களுக்கு மத்தியில வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாவும் இருக்கிறதுக்கான நிலையும் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி தான் குருவே உச்சமடைகிறார், செவ்வாய் நீச்சமடைதுங்களா. ஸோ பொதுவாகவே இவங்களை வந்து தனித்துவமா பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். ஆடு மாடு வளர்ப்புன்னு சொல்ல முடியா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக நம்மளோட பாரம்பரியத்துக்கு வந்துருவாங்க இல்லையா. இந்த மாதிரி விவசாயத்துறைகள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முழுக்க முழுக்க ரொம்ப அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கடகராசி என்பர்கள்மா. ஸோ இந்த கடகராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா கடகம் எடுத்துட்டாலே ரொம்ப தனித்துவம்னு எடுத்துக்கலாம். கடகம் 4ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக வந்து சந்திரன் ஆதிக்கம். சந்திரனாலே வந்து அம்மா ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி, ஸோ சந்திரன் ஒருத்தவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த தாய்மை குணம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ப்ரெசென்டபிளான ஒரு விஷயம். இறக்க குணம் ஜாஸ்தி. ஒவ்வொருத்தர் இடத்துலயும் அந்த இடத்துல கூட எதையும் வார்த்தைகளை கூட யாரும் மனசளவுல கூட காயப்படுத்திடக்கூடாது, யாரையுமே நம்மளால காயப்பட்டாங்கன்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீடியா துறையில இருப்பாங்க. அந்த கனெக்டட்ன்றது மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான பேஸ். அதாவது சந்திரன் வந்து எவ்வளவு அழகு இல்லையா. கண்டிப்பா கடகராசியில் பார்த்தவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். மக்களுக்கு மத்தியில வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆளாவும் இருக்கிறதுக்கான நிலையும் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி தான் குருவே உச்சமடைகிறார், செவ்வாய் நீச்சமடைதுங்களா. ஸோ பொதுவாகவே இவங்களை வந்து தனித்துவமா பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். 10-11 கிடையாதுங்க. நான் வந்து எப்பவுமே தனித்துவம் தான் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். என்னன்னா ஒரு அம்மாவோட அன்பு, அந்த அம்மாவோட பாசம், அந்த இப்படிதான் இருக்கணும். ஒரு அம்மா வளர்ப்புனா இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கடகராசி வந்து ரொம்ப தனித்துவமா யூனிக்கா இருப்பாங்க. அம்மா பிள்ளையாவே இருப்பாங்க. நிறைய வந்து அன்பு பாசத்துக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வேற எதை வேணா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அடிச்சு குத்தி கிழிச்சா கூட பேசாம இருப்பாங்கன்னா, அன்புன்ற வார்த்தை தான் அம்மாவோ எதுக்காகவும் தன்னோட குடும்பத்தோ அவங்க வச்சிருக்க மனசுல இருக்கக்கூடிய காதல் அன்பு இது சார்ந்த விஷயங்கள் ஒருத்தவங்க பொய்யா நிரூபிக்கணும்னு நினைச்சா வச்சுக்கோ தாங்க மாட்டாங்க. அப்பதான் அவங்களோட சுயரூபம் வெளியில வரும் அப்படின்ற நிலை இருக்கும். ஸோ பொதுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாரு கூடயும் வந்து யார் கூட எல்லாம் டிராவல் பண்ணாங்களோ எல்லாரும் நம்மளுடைய உறவு, எல்லாரும் நம்மளுடைய எனக்கு கூட இருக்கவங்க அப்படின்றப்போ நான் மட்டும் முன்னே என்ன பார்த்தது எனக்கு கூட இருக்கவங்களையும் ஏற்றி விடணுன்ற தேடி படிக்கிட்டப்போ ஏமாறுறதும் இவங்கதான், ஏமாத்துறவங்களும் இவங்கதான். எவ்வளவு அடிச்சாலும் தங்குறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து தெரியும் உங்களுக்கு இவங்க ஏமாத்தாலும் தெரியும். ஆனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா இவங்க வந்துச்சு அவங்க மனசை காயப்படுத்தி என்னத்த பண்ண போறோன்ற மாதிரி நிறைய விட்டு கொடுப்பாங்க. சோ இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா செவிலியர் துறை, அதே மாதிரி மீடியா ரிலேட்டடா இருக்கிறது, இயங்கக்கூடிய பணிகள், அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரா இருக்கட்டும், கடல் சார்ந்த நீர் சார்ந்த பகுதிகளை ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். லிக்விட் ஃபுட்ஸ் யூஸ் பண்றது, அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு மாடு வளர்ப்புன்னு சொல்ல முடியா, இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா நம்மளோட பாரம்பரியத்துக்கு வந்துருவாங்க இல்லையா. இந்த மாதிரி விவசாயத்துறைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த கடகராசியில இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண் கிட்ட இதை தாங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், இல்ல வந்து ஒரு காதல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதும் இந்த பெண்ணுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முழுக்க முழுக்க ரொம்ப அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நான் அன்பு அவ்வளவு தூரம் செய்யறேன்ல, எனக்கான அங்கீகாரத்தை இந்த குடும்பத்திலே வழிநடத்துறோம், எல்லாமே பண்றோம், தனக்கு இல்லாட்டின்னு கூட பரவாயில்ல, நல்ல சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்களா இல்லையா. இதுதான் அம்மாவோட கேரக்டர். இப்போ இந்த பெண் எப்படி இருப்பா அப்படின்னா, எல்லாத்துக்கும் நான் எல்லாமே செய்யறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கேன் இல்லையா, எவ்வளவு ஒரு இதுவா இருக்கேன், என்ன நீங்க கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம், எனக்கான விஷயங்கள் என்னோட மனசை நீங்க புரிஞ்சுக்கலாம், என்னை காயப்படுத்தாம நீங்க வந்து வேற அடிச்செல்லாம் கொடுமைப்படுத்துறோம், மனசளவுல காயப்படுத்தாம இருங்க. இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே விஷயம். ஏன்னா இவங்க எல்லாருடைய காயத்துக்கும் மருந்து போடக்கூடியவங்களா இருப்பாங்க. பட் இவங்களோட காயத்தை தீக்கிறதுக்கு நான் எங்க போறதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய வலிவேதனையா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றத நான் பாக்குறேன். நிறைய வந்து அன்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்போ பொதுவா இவங்களை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ணாங்கனாலே இவங்க வந்து கொஞ்சம் நேரம் தனிமையில விட்டுரும். ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் தனிமை எடுத்துக்கிறது அவங்களை ஹீல் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்தே தீரணும். ஒரு ஆண் கடகராசியில இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னை திருமணம் நீக்க போறக்கூடிய பெண் கிட்டையோ இல்ல காதலிக்கக்கூடிய பெண் கிட்டையோ என்ன எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா கடகத்துல பிறக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப யூனிக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. தாயன்பு கொண்ட ஆணா இருப்பாரு. என்னதான் ஆணா இருந்தாலுமே எனக்கு இதுல இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லலாம். எப்படின்னா
எனக்கு எங்க அம்மா மாதிரி என்ன கேர் பண்ணிக்கிறேன். பேம்பரிங் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாள் ரொம்ப பயங்கரமா முடியாம இருந்துச்சு. அவ என்ன கேர் பண்ணிட்ட விதமே வேற. இப்பயே இப்படி இருக்கானா இவன் ஏன் ஒய்ஃப் வரக்கூடாது, காதலிக்கிற பையன் எதிர்பார்ப்பான். எங்க அம்மா என்ன எப்படிலாம் கேர் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி கேர் பண்றான். அதே மாதிரி வந்து மனசளவுலயும் சரி எனக்கு அவளுக்கு ரொம்ப ஒத்து போறது. எல்லா விஷயத்துலயும் என்ன கூட சரிப்பா நான் உன் கூட இருக்கேன், ஒண்ணும் இல்லப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா எப்படி எனக்கு ஒரு ஒரு உத்வேகம் கொடுப்பாங்களோ அது மாதிரி எனக்கு அந்த பொண்ணு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கூட இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஒரு தனி நிலை வேணும்ல. நீ என்ன வேணாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன், நீ சொன்னாதான் பண்ணுவேன், உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதான் அந்த ஒரு பையன் வந்து என்ன எதிர்பார்ப்பான்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ். ஓகே. எனக்கு எங்க அம்மா இல்லைன்ற வருத்தத்தை எனக்கு காட்டவே இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு நான் சாப்பிட்டேன்னா இல்லைன்னு எங்க அம்மா என் முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி இந்த பெண் கூட பாத்தீங்கன்னா இன்னும் சாப்பிடாம இருக்கடா, டே டைம் என்னடா அது, உட்காந்து சாப்பிட்றியா அப்படின்ற அளவுக்கு என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை. வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அதை செய்யறது இதெல்லாம் அப்புறம் அடுத்து இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் எதிர்பார்ப்போம். நிச்சயமா வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அளவு இவங்கதான். அது லக்ஸரியா வேணாலும் வாங்க முடியும். இருக்கிறதுலே நாங்க தாங்க ரொம்ப பிரசன்டபிளான ஆள் அப்படின்ற அளவுக்கு. பட் இவங்க இந்த இந்த பெண்ணுகிட்ட என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா இதுதான், அந்த அன்பை மட்டும் கொடுத்துட்டானா உலகத்துல இருக்க அத்தனையும் திட்டுச்சு கொடுத்துரும் அந்த பையன். அன்புக்கு அடிமை கடகம் அப்படின்னு எழுதி வச்சிடலாம். அருமை அருமை சுகமா. கடகராசி என்பவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? இவங்களுக்கு வந்து நோ சொல்ல தெரியாது. சென்சிட்டிவான கேரக்டர். மனசளவுல என்னன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சே ஏமாறக்கூடிய நிலை இருக்கு இல்லையா. இவங்க தப்புனா தப்புதான் அப்படிங்கிறது அவங்கள ஒதுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. கூட வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கையில வந்து ஷார்ப்பான கத்தி இருக்கு, அந்த கத்தி நம்மளே குத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அது மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சே கையில வச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இவங்க மாத்திக்கணும். அது வந்து அதுதான் அவங்களுடைய பலவீனம். பலம் என்ன அப்படின்னா ரொம்ப அன்பா கேரிங்கா பேம்பரிங்கா பாத்துக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய பலம். ஓகே. அன்பு தானே ஆயுதம், எல்லாத்துக்குமே ஆகச்சிறந்த ஆயுதம். அதை வச்சு அவங்க குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்போ அதை நிலை கண்டு கொள்ள பாத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவம். சூப்பர். ரெண்டுமே அதுதான் அப்படின்ட்டு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இப்ப கடகராசி என்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னல்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு டைம்ல நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு கடவுளை தான் கூப்பிடுவோம். கடகராசி நீங்க இந்த கடவுளை மட்டும் கூப்பிடுங்க, எல்லா நேரத்திலயும் உங்களுக்காக கூட வருவாருன்னா எந்த கடவுள் வழிபாடு? நிச்சயமா இவங்களுக்கு வந்து அம்பிகை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புதான். ஓகே. எப்பயுமே வந்து நீர் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்து இவங்களோட வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும். கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வர்றது மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும், உடல் ஆரோக்கியத்துல நல்ல நன்மை தரும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. திருச்செந்தூர் போயிட்டு வந்தா திருப்பம் கடகத்துக்கு நிச்சயம். ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.